வியூவர்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு பவர் ஃப்ளோ டயக்ராம் ஃபார் அன் இண்டக்ஷன் மோட்டாரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பவர் ஃப்ளோ டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பவர் ஃப்ளோ டயக்ராமை பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் மோட்டார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நமக்கு ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டார். ஸ்டேட்டாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி பார்ட் ஆஃப் தி மோட்டார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார். ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட். ஓகேவா? இப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 phase சப்ளையை கொண்டு போயிட்டு ஸ்டேட்டாருக்கு கொடுப்போம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க பாருங்க, பவர் ஃப்ளோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க, எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட் டு ஸ்டேட்டார். நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை நம்ம கொடுக்கறோம். எதுக்கு? ஸ்டேட்டாருக்கு கொடுக்கறோம். ஓகே, இப்ப 3 phase சப்ளைங்கிறதுனால நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, 3 into விங்கிறது சப்ளை வோல்டேஜ், I1ங்கிறது ஸ்டேட்டாரோட கரண்ட். ஸ்டேட்டார்ல இருக்கிற பவர் ஃபேக்டரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? cos pi1 ரெப்ரசென்ட் பண்றோம். இதுவே நீங்க அடுத்து எங்கிட்ட கேட்கலாம், மேடம் அப்ப ரோட்டார்னா என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா I2 எடுத்துக்கலாம். I2ங்கிறது ரோட்டார் கரண்ட், cos pi2ங்கிறது ரோட்டாரோட பவர் ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அப்ப நான் எலக்ட்ரிக்கல் இன்புட்டை கொண்டு போயிட்டு எதுக்கு கொடுத்துட்டேன்? ஸ்டேட்டாருக்கு கொடுத்துட்டேன். ஓகே, ஒன்ஸ் நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏர் கேப் வழியா ஸோ எங்க போகும்? ரோட்டாருக்கு போகும். கரெக்டா? சரியா? அதை தான் நான் இங்க வந்து அடுத்தது சொல்லியிருக்கேன். பவர் டிரான்ஸ்பர் டு ரோட்டார் அக்ராஸ் ஏர் கேப். ஏர் கேப்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏர் கேப்னா என்ன? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டாரோட என்னது? இன்னர் பெரிஃபரி. ஸோ இது என்னது? நமக்கு ரோட்டாரோட அவுட்டர் பெரிஃபரி. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட்டார் இன்னர் பெரிஃபரி அண்ட் தி ரோட்டார் அவுட்டர் பெரிஃபரி இஸ் கால்ட் ஏர் கேப்னு சொல்லும். ஓகேவா? அப்போ இந்த ஏர் கேப் வழியா நமக்கு எங்க வருது? ரோட்டாருக்கு வருது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டேட்டாரோட அவுட்புட் தான் நமக்கு எதுக்கு வருது? ரோட்டாருக்கு இன்புட்டா வருது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லாசஸ் வரும். ஓகே, அப்ப ஸ்டேட்டார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பர் லாஸ் இருக்கும், அயன் லாஸ் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு லாஸையும் நம்ம என்ன பண்ணிடணும்? சப்ராக்ட் பண்ணி அந்த ரெண்டு லாஸும் போக தான் ரிமைனிங் இருக்கிறது எங்க வருது? ரோட்டாருக்கு வருது. ஓகே, சோ இப்ப பாருங்க, ரோட்டார்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து E2 எடுத்திருக்கும், கரண்ட் வந்து I2, cos pi2ங்கிறது ரோட்டாரோட பவர் ஃபேக்டர். ஓகே, சோ ஒன்ஸ் நமக்கு ரோட்டாருக்கு பவர் சப்ளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் பவர் டிரான்ஸ்பர் டு ரோட்டார்னு சொல்லி இருக்குமா? ஓகே, அப்போ ரோட்டாருக்கு பவர் டிரான்ஸ்பர் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ ரோட்டார்லயும் நமக்கு என்ன இருக்கும்? காப்பர் லாஸ் இருக்கும், அயன் லாஸ் இருக்கும். பட் ரோட்டாரோட அயன் லாஸ் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்குங்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால ஒன்லி ரோட்டார் காப்பர் லாஸை மட்டும்தான் இந்த பவர் ஃப்ளோ டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? ரோட்டார் ரொட்டேட் ஆகுது. அப்ப ரோட்டார்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆகுது. கரெக்டா? ரோட்டார் வந்து ஒன்ஸ் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆகும் இன் தி ரோட்டார். ஸோ அதை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், மெக்கானிக்கல் பவர் டெவலப்ட் இன் தி ரோட்டார்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நமக்கு வந்து ரோட்டார் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாவே என்ன லாசஸ் வரும்? ஃப்ரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாஸ். ஏன்னா அது ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆச்சுனாவே கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷனும் இருக்கும், விண்டேஜ் லாஸும் இருக்கும். அதெல்லாம் போக ஃபைனலா நமக்கு என்ன வருது? மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் அட் தி ஷாஃப்ட். ஸோ இதுதான் வந்து கிராஸ் அவுட்புட். ஓகே, இப்போ இந்த பவர் ஃப்ளோ டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டார் இன்புட் எடுத்துக்கிறேன். அப்ப ஸ்டேட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு 3V I1 into cos pi1. அதே மாதிரி ஸ்டேட்டாரோட கோர் லாஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? PCன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்து ஸ்டேட்டாரோட காப்பர் லாஸ் வந்து 3 into ஸ்டேட்டார் கரண்ட் வந்து I1 ஸ்கொயர், ஸ்டேட்டார்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸா R1 எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. இப்ப பாருங்க, இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து இதை நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். பவர் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்டேட்டார் டு ரோட்டார், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டேட்டார் அவுட்புட்னு சொல்றோம். ஸோ ஸ்டேட்டார் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ரோட்டார் இன்புட். ஓகே, அப்போ நம்ம ரோட்டார் இன்புட் என்னன்னு எழுதலாம் பாருங்க. ரோட்டார் இன்புட் இதுதான்.
அப்ப என்ன பண்ணலாம், ஸ்டேட்டார் இன்புட் மைனஸ் ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் மைனஸ் ஸ்டேட்டார் அயன் லாஸ்ன்னு எழுதலாமா? ஓகேவா? இங்க பாருங்க. சோ இது எப்படி எழுதணும், ரோட்டாரோட இன்புட் எப்படி எழுதலாம், மறுபடியும் பாருங்க. ரோட்டாரோட இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டார் இன்புட்ல இருந்து ஸ்டேட்டாரோட காப்பர் லாஸையும் அயன் லாஸையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரோட்டாரோட இன்புட் கிடைச்சிரும். கரெக்டா? சோ அதை தான் நான் இங்க உங்களுக்கு ஃபார்முலாவா எழுதியிருக்கேன். பாருங்க, ரோட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டார் இன்புட் மைனஸ் ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் மைனஸ் ஸ்டேட்டார் அயன் லாஸ். அயன் லாஸ்னு சொல்லலாம், இல்ல கோர் லாஸ்னு சொல்லலாம். ஓகே, சரி. அடுத்தது நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, ரோட்டாரோட காப்பர் லாஸ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ரோட்டாரோட காப்பர் லாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பாருங்க. இது வந்து ரோட்டாரோட இன்புட். அப்ப இந்த ரோட்டார் இன்புட்ல இருந்து இந்த மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை தி ரோட்டாரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரோட்டாரோட காப்பர் லாஸ் கிடைக்கும். அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். ரோட்டார் இன்புட் மைனஸ் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை தி ரோட்டார் இஸ் ஈக்குவல் டு ரோட்டார் காப்பர் லாஸ். ஓகே, சரியா? அந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பாருங்க. அடுத்தது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரோட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டாரோட அவுட்புட். அப்ப இந்த அவுட்புட் பவரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ns into t divided by 60. nsங்கிறது ஸ்டேட்டார். ஸ்டேட்டார்ல இருக்கிற ஸ்பீட் வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீட் தான். அதனாலதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், nsன்னு போட்டிருக்கேன். ns into t divided by 60. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் டெவலப் பை தி ரோட்டார். சோ ரோட்டார்ல மெக்கானிக்கல் பவர் எப்படி எழுதுறோம்னா 2πnr, ரோட்டாரோட ஸ்பீட் இன்டு t டிவைடட் பை 60. இது வந்து nr. ஓகே, இன்டு t டிவைடட் பை 60. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல இருந்து ரோட்டாரோட காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோட்டார் இன்புட். ரோட்டாரோட இன்புட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2πns into t divided by 60 எடுத்திருக்கோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை தி ரோட்டார் என்ன எடுத்திருக்கோம், 2πnr into t divided by 60 எடுத்திருக்கோம். சோ இதுல இருந்து 2πt divided by 60 காமனா இருக்கு. அதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, ns மைனஸ் nrன்னு இருக்கு. ஓகே, சோ இதுல இருந்து நான் என்ன ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ரோட்டார் காப்பர் லாஸ் டிவைடட் பை ரோட்டார் இன்புட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ரோட்டார் காப்பர் லாஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரோட்டாரோட இன்புட் இங்க இருக்கு. ஓகே, சோ இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 2πt divided by 60 இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, ns மைனஸ் nr divided by ns. இப்ப ns மைனஸ் nr divided by nsங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப்பை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ரோட்டார் காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் ரோட்டார் இன்புட்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரோட்டார் இன்புட் மைனஸ் ரோட்டார் காப்பர் லாஸ். இப்ப பாருங்க, ரோட்டார் இன்புட் அப்படியே எழுதிக்கோங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் நம்ம என்ன எழுதலாம், எஸ் டைம்ஸ் ரோட்டார் இன்புட்னு எழுதலாம். இந்த ரோட்டார் இன்புட் ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கிறதுனால அதை வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மைனஸ் எஸ்ன்னு வரும். அப்ப இதுல இருந்து இன்னொரு ரேஷியோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா ரோட்டார் காப்பர் லாஸ் டிவைடட் பை ரோட்டார் அவுட்புட் ஆர் மெக்கானிக்கல் பவர் டெவலப்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, ரோட்டார் இன்புட் கேன்சல் ஆயிருது. அப்ப எஸ் டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 மைனஸ் எஸ்ன்னு வருது. கரெக்டுங்களா? சரி, சோ இதுல இருந்து நம்ம ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க, ரோட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க இங்கே நம்ம பண்ணிருப்போம். ஓகே, சோ இங்க இருக்கு பாருங்க, ரோட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க, ரோட்டார் இன்புட்டுக்கும் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டுக்கும் என்ன ரிலேஷன்னா 1 மைனஸ் எஸ். இங்க இருக்கு பாருங்க, மெக்கானிக்கல் பவர் டெவலப்ட் இஸ் ஈக்குவல் டு ரோட்டார் இன்புட். அப்ப இதுக்கு என்ன ரிலேஷன்னா 1 மைனஸ் எஸ். அதே மாதிரி ரோட்டார் இன்புட்டுக்கும் ரோட்டார் காப்பர் லாஸ்க்கும் என்ன ரிலேஷன்னா எஸ் டைம்ஸ் தி ரோட்டார் இன்புட். ரோட்டார் காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் தி ரோட்டார் இன்புட்டா. சோ அப்போ இதுதான் நமக்கு ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இது உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் பண்றப்ப யூஸ் ஆகும். ரோட்டார் இன்புட் மெக்கானிக்கல் பவர் டெவலப் ரோட்டார் காப்பர் லாஸ் 1:1 மைனஸ் எஸ் டு எஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பவர் ஃப்ளோ டயக்ராம் ஃபார் அன் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த பவர் ஃப்ளோ உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா
இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.